நகை காணாமல் போனதாக நிகிதா என்பவர் அளித்த புகாரின் பேரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் ஜூன் 27ஆம் தேதி தரிசனத்திற்கு சென்ற நிகிதாவின் காரில் இருந்த நகை காணாமல் போனதாக அவர் அளித்த புகாரின் பேரில் திருப்புவனம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் விசாரணை நடைபெற்றபோது கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்ததால் அது கொலை வழக்காக மாற்றப்பட்டு 5 தனிப்படை போலீசார் கைது செய்யப்பட்டனர். இதனை தற்போது சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்நிலையில் நகை காணாமல் போனதாக நிகிதா அளித்த புகார் குறித்தும் சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. நகையை எடுத்தவர்கள் அடையாளம் தெரியாதவர்கள் என குறிப்பிடப்பட்டு தற்போது சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. பல்கலைக்கழக வளாகத்தில் பார்க்கிங் விதிமுறையை கடைபிடிப்பதில் BA வரலாற்று பிரிவு மாணவர்களிடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதில் 2ஆம் ஆண்டு மாணவர் லட்சுமி நாராயணன் தலையில் தாக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இரு தரப்பினரும் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.